இப்படி தான் வந்து ஒவ்வொரு மறைநூல்களும் அவங்கவுங்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதப்பட்டது தானே தவிர அதோடைய தத்துவம் அடிப்படையே வேறு. அது எந்த சமயமாக இருக்கும், அது ஜெயின சமயமாக இருக்கட்டும், இந்து சமயமாக இருக்கட்டும், பௌத்த சமயமாக இருக்கட்டும், இல்லை எல்லா விதமான சமயங்களுமே முன் வச்ச கருத்துக்கள்ன்றது இனத்தை பற்றி எதுவுமே கிடையாது. ஆண் பெண் பற்றி பேசவே இல்லை. அவங்க பேச வந்தது எல்லாமே அந்த சமயத்தில் அந்த சமூகத்தில் அப்போ இருந்த மனிதர்கள்கிட்ட இருந்த தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், எதெல்லாம் அந்த சமயத்தில் வந்து மனித குலத்தை வந்து நாசகதிக்கு கொண்டு போயிட்டு இருந்ததோ, மனிதர்கள் தவறான பாதைக்கு போயிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்துறதுக்கான அவங்களுக்கான ஒரு வழிநடத்தலாக தான் வந்து சமயங்கள் உருவாச்சு. அப்படி உருவாகிட்டு இருந்த சமயங்களை தான் உருவாக்கிட்டு இருந்த சமயங்களோட தத்துவங்கள், அவங்க போதித்த தத்துவங்கள், அவங்க சமூகத்துக்கு சொல்ல வந்ததும் மனித குலத்துக்கு சொல்ல வந்ததும் வேறு விஷயங்கள். அந்த விஷயங்கள் மட்டும் ஆரம்ப மறைநூல்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் படிப்படியாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் எல்லாருமே ஒவ்வொரு மதத்துலையுமே, ஆண்கள் அப்படின்னாலே எல்லா இடத்துலையுமே பெண்களோட வளர்ச்சியில் ஒரு குறுக்கீடு பண்ணுறவங்களா தான், இடையூறு பண்ணுறவங்களா தான் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறாமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறாமை. ஆண்களே ஆண்களுக்குள்ளே பொறாமப்பட்டுக்கிறாங்க, பெண்களும் பெண்களுக்குள்ளே பொறாமப்பட்டுக்கிறாங்க. இது இயல்பாக வந்துடுச்சு. ஒரு காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. யாரை பற்றியும் பொறாமப்பட்டதில்லை. இந்த மாதிரியான வக்கர புத்திகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் திருவள்ளுவர் மாதிரியான பெரிய பெரிய ஞானிகள் இத்தனை திருக்குறள் எழுதுறதுக்கான காரணமே என்ன? இப்போ அவர் எடுத்துக்கிட்டா அவர் திருக்குறளை கூட ஒரு சமயமாக சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அந்த சமயத்தில் இதை எழுதப்பட வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்திருக்கார். இதுதான் உண்மை இல்லையா? அப்போ இதுவுமே ஒரு சமய நூலுன்னு தான் சொல்லலாம். இதுலேயுமே எந்த ஒரு சமயத்தை பற்றின பெயரோ குறிப்பிடலை. இதில் இருக்கிற திருக்குறளை வச்சு தான் இது இந்த சமயமாக இருக்கலாம் அப்படின்ற அனுமானம். அப்போ இவருமே கூட ஒரு சமய குருமாராக கூட இருக்கலாம். இவர் எழுதுகிற திருக்குறள் எல்லாம் என்ன சும்மா அப்படியே அடிச்சு விடலை. அந்தந்த சமயத்தில் மனிதர்கள்கிட்ட இருந்த தவறான வக்கர புத்திகள், தவறான பாதைகள், அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக அவர் கொடுத்த போதனைகள் தான். இப்படித்தான் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கிற குருமார்களும் அந்தந்த சமயத்தில் காலங்களில் மனிதர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள திருத்துறதுக்காக அவங்களுக்கு அது தப்புப்பா, இதுக்கு செய்யக்கூடாது, இப்படி இருந்தினா உனக்கு எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது, மனித குலத்துக்கு நல்லது கிடையாது, சக மனிதர்களுக்கு நல்லது இல்லை, இதனால் நீ பின்னாடி நிறைய கஷ்டப்படுவ, இப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கிற குருமார்களும் அந்தந்த ஒரு சமயத்தை உருவாக்கி, சமயத்துக்கு பேர் அவங்க வச்சதில்லை, அவங்க சொல்ல வந்தது எல்லாமே போதனைகள் தான். பின்னாடி வந்தவங்க தான் இதுக்கு பேர் இந்து, இதுக்கு பேர் இஸ்லாம்னு பேர் வச்சது. எந்த மத குருமார்களும் இப்போ திருக்குறளை எப்படி பொதுவாக இருக்கோ இதே மாதிரி தான் எல்லா சமயமும் இருந்தது. பெயர் வைக்கப்பட்டது பிற்காலத்தில் வந்த மனிதர்கள் தான். இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க இல்லையா? இதில் நல்ல ஃபாலோயர்ஸும் இருந்தாங்க, சில வக்கர புத்தி கொண்ட பொறாமை பிடிச்சவங்களும் இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேருந்து பிறந்தது தான் ஒவ்வொரு சமயத்துடைய பெயர். தவிர எந்த குருமார்களும் தங்களுடைய சமயத்துக்கு பெயர் வைக்கலை. அவங்க சொல்ல வந்தது மனித குலத்தை திருத்தணும், அவங்களுடைய வருத்தம், இந்த மனிதர்கள் இப்படி போகிறாங்களே இவங்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டும் அந்த விஷயம் மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்தது. அப்படி தான் திருக்குறளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அதில் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த 1330 குறளுமே அப்போ இருந்த மனித குலத்தில் இருந்த சேதாரங்கள்னு சொல்லலாம். அப்போ மனிதர்கள்கிட்ட இந்த எல்லா சேதாரத்துக்குமான ஒரு வழிமுறைகளும் ஒரு நெறிப்படுத்தலும் இந்த திருக்குறளை இருந்தது. அப்போ இதுவுமே ஒரு சமயம்தான். அப்போ திருவள்ளுவர் அப்படின்ற சமயம் எடுத்துக்கலாமா? இன்னமும் ஒரு கேரளாவில் வள்ளுவ சமயம்னே இருக்குது. வள்ளுவரை வந்து பூஜை பண்ணுறதும் அவருக்கான விரதங்கள் இருக்கிறதுமான கேரளாவில் ஒரு பகுதியில் வள்ளுவ சமயம்னே இருக்குது. ஸோ இப்படி தான் சமயங்கள் உருவாச்சு. அப்போனா திருவள்ளுவர் என்ன கடவுளா? இல்லையே, அவரும் சாதாரண மனிதர், அவர் ஒரு மூதாதையர். அப்போ ஒவ்வொரு சமயத்தில் இன்றைக்கு நம்ம மதம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு மதத்துலேயும் வர ஒவ்வொருத்தருமே, அது இயேசுநாதராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், எல்லாருமே, அவர் பேர முகமது நபிகள் நாயகமாக இருக்கட்டும், எல்லாருமே மனிதர்களாக பிறந்து இறந்தவங்க தானே தவிர யாருமே அதீத சக்தி கிடையாது. இந்த பிரபஞ்சத்துடைய அடிப்படை நாதமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் சக்தி மட்டும்தான். எப்படி பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் சக்தியோ அதே மாதிரி இறை சக்தி அப்படிங்கிறதும் ஒரு ஆற்றல் சக்தி. அதற்கு உருவம் கிடையாது. அதனுடைய வேலை மனிதர்கள் செய்கிற விஷயத்துக்கான பலன் அளிக்கிறது மட்டும்தான். அது ஒரு இயக்க சக்தி. ஆற்றல்னாலே இயக்கம் தானே, சக்தினாலே இயக்கம் தானே. அப்போது அது ஒரு சக்தி தான். அது ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. பிற்காலத்தை வந்த மனிதர்கள் தான் இந்த மாதிரியான இன பாகுபாடும் இனவெறியிலையும் இது ஆண் இது பெண். ஏன் பெண்ணை வந்து அடிப்படையாக எல்லாத்துக்குமே வச்சாங்க? பூமி மாதா, இல்லை வந்து மதர் எர்த்
அப்புறம் வந்து இயற்கை எதுவாக இருந்தாலும் தாவரங்களாக எல்லாத்தையும் ஏன் பெண்ணை முன்னிறுத்தினாங்க அப்படின்னா பெண்கள் தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. இயற்கையோடு இணைஞ்சு முதல்ல விவசாயம், இயற்கையை பார்த்து விவசாயத்தை கற்றுக்கிட்டாங்க. இயற்கையிலேருந்து இயற்கை பொருளை பயன்படுத்தி நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. இயற்கையோடு இணைஞ்சு பசிக்கும் பொழுது வேட்டையாடி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாமே கண்டுபிடிச்சது பெண் அப்படிங்கிறதுனால தான் எல்லாத்துக்குமே பெண் அதாவது பெண்ணினத்தை வந்து முன்னிறுத்திருக்காங்க. ஆனால் இதை பொறுக்காததுனால தான் இங்கே பெண்கள் வந்து கடவுளுக்கு நிகராக போயிட போகிறாங்க, அந்த மாதிரி வணங்கிட போகிறாங்க. எதிர்காலத்தில் தான் ஒவ்வொரு சமயவாதத்தை ஃபாலோ பண்ண ஆண்கள் வந்து பெண்களை டாமினேட் பண்ணுறதுக்கு இப்படியான ஒரு எல்லாத்தையுமே ஆண்கள் தான். இறைவன் அப்படி இஸ்லாமில் எல்லாத்தையும் இறைவன் ஆண் இனத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களே தான் சொல்கிறாங்க இறைவனுக்கு உருவம் கிடையாது. அப்புறம் உருவம் இல்லாதவருக்கு எப்படி இனம் இருக்கும், பாலினம் இருக்கும்? சிம்பிளான லாஜிக். இஸ்லாமில் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு தானே சொல்கிறாங்க, கிறிஸ்துவத்திலே கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி வந்து ஆண் அப்படிங்கிற ஒரு ஆணாக தான் இருக்கும்? உருவமே இல்லைன்னா எங்கேருந்து பால் உறுப்பு இருக்கும்? உருவம் இல்லாத ஒரு சக்தி எப்படி வந்து பெண்ணாவோ ஆணாவோ இருக்கும்? அது பெண்ணும் கிடையாது, ஆணும் கிடையாது. உருவம் இல்லாத ஒரு ஆற்றல் சக்தி தான் இறைமை. அது இறைமையாக இருந்தாலும் அதற்கு அதோடைய வேலை வந்து என்னென்னா வழிபாட்டுக்குரியது கிடையாது. வழிபட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன வழிபட்டாலும் அது காதிலே வாங்காது. ஏன்னா அதுக்கு காதும் கிடையாது, கண்ணும் கிடையாது, உருவமே கிடையாது. அது சிஸ்டமேட்டிக், அது ஒரு ப்ரோக்ராமிங். அதோடைய ப்ரோக்ராமிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன செய்யறியோ அதற்கான பலன் தரும். நீ நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். நீ என்ன தான் காலை உழுந்து கதறினாலும் அழுது உருண்டாலும் நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை தான், அதுக்கு மாற்றமே கிடையாது. மன்னிப்பு, பாவ மன்னிப்பு இதெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. பாவ மன்னிப்பாக இருந்தால் அவன் கொலை பண்ணிட்டு இந்நேரம் உலகத்தில் எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க இல்லையா? அப்புறம் ஏன் இத்தனை ரோகங்கள் வருது, இத்தனை கஷ்டங்கள் வருது, இவ்வளோ பிரச்சனைகள் ஏன் உலகத்தில் வருது? எல்லாரும் தப்பு செஞ்சுட்டு எல்லாரும் போய் பாவ மன்னிப்பு கேட்டுடலாம் இல்லையா? ஈஸியாக ஒருத்தர் எடுத்து கத்தியில் சதக்கு குத்திட்டு போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு மாறிக்கலாமே, வந்துடலாமே. அப்படி எதுவுமே கிடையாது. பாவ மன்னிப்புன்றது யார்கிட்ட கேட்கணும் தெரியுங்களா? யாருக்கு நீ துரோகம் செஞ்ச, யாருக்கு நீ தவறு செஞ்ச அவன்கிட்ட கேட்கும்பொழுது ஒரு துளி அளவு அவருடைய ஆத்மா ஒரு துளி அளவு ஐயோ பரவாயில்ல நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பாவது கேட்டானே அப்படின்ற ஒரு சின்ன மனசில் ஏற்படுது இல்லையா, ஒரு சந்தோஷம். அது கூட அவனுக்கு ஒரு நல்ல விளைவை கொடுக்கும். இவ்வளவுதான் ஒழிய மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்கிறது தான் பாவ மன்னிப்பை ஒழிய இறைவன்கிட்ட போய் நீ காலை உழுந்து முழங்கால போட்டு நின்னாலும் சரி, காலை வணக்கி கையை மேலே எழுதி நின்னாலும் சரி, இல்லை கோயிலாக போய் தீர்த்த யாத்திரத்தில் போய் கங்கையில் முங்கினாலும் சரி, எதுக்குமே எதுவும் கிடையாது. செஞ்ச தவறுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு. இது பிரபஞ்சத்துடைய நியமம். இதுதான் கட்டமைப்பு, இதுதான் இயக்க சக்தி, ஆற்றல்.